சோலையார் டேமில் இருந்து சேக்கல்முடிங்கிற எஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே அந்த எஸ்டேட்டுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ரோடாக இருக்கும். அதில் பார்த்து குண்டும் குழியுமா இருக்கும், வண்டியெல்லாம் போக்குவரத்து முடியாது. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் அனுமதி வாங்கி தான் போகணும். அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ள அந்த எஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அதனால் அனுமதி வாங்கி இந்த ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்கலாம். இதில் உள்ள ஹோம் ஸ்டேவும் வச்சுருக்குறாங்க. ஏதோ ஒரு வாகனம் வருதுன்னு சொன்னால் உடனே நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல பார்த்த இடத்துலையே ஏதோ ஒரு சின்ன இடம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் சைடு கொடுக்க முயற்சி பண்ணணும். நீங்கள் அது தெரியாமல் போயிட்டீங்கன்னா அந்த ரோட்டில் எந்த இடத்துலையும் நீங்கள் பண்ண முடியாது, சைடு கொடுக்க முடியாது. ரிவர்ஸ் எந்த இடத்துல நீங்கள் இடம் இருக்கோ அது மட்டும் நீங்கள் வந்து தான் ஆகணும். இப்போ நாங்களே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அமைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் 1 கிலோமீட்டர் கிட்டால் நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த எஸ்டேட்டுக்குள்ளே நாங்கள் போகும்போது ஒரு வழியாக நாங்கள் சேக்கல்முடி எஸ்டேட்டுக்கு நாங்கள் வந்தோம். அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற அந்த மக்களையெல்லாம் அப்படியே கொஞ்சம் பார்த்தோம். வேலை செய்கிறதெல்லாம் காலை சீதோசனை மூலியமாக அவங்க படுற பாடு எல்லாத்தையும் நாங்கள் நேர்லேயே பார்த்தோம். அவங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்துச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷங்கிறது நிறையா இருக்குதுங்க. நாங்கள் போன நேரத்தில் மழை ரொம்ப வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை கொட்டி தீக்குதுங்க. எங்களால் அந்த இடத்துல நிற்க முடியல. அந்த இடத்துல இருந்தாலும் அந்த மக்களை அவங்க போட்டிருக்கிற அந்த மழை காயத்தை போட்டு அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. மழை வெயில் பனின்னு பார்க்காம வேலை செய்கிற இந்த மக்களை பார்க்கும்போதே கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மக்கள் நம்ம கூட பேசுகிற போது நமக்கும் கொஞ்சம் மன ஆறுதல் வருது. நாங்கள் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற முருங்காலி எஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். அங்கே அந்த ரோடெல்லாம் ரொம்ப குறுகலான ரோடு, ஒன்வே ரோடு தான். நீங்கள் வசதியாக ஒன்றும் சைடெல்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப குறுகலான ரோடு. அந்த ரோட்டு வழியாக போய் அந்த முருகாலி தேயிலை தோட்டத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் அந்த டீ ஃபேக்ட்ரி பார்த்தோம். அந்த டீ ஃபேக்ட்ரியை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே அந்த எஸ்டேட் மக்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேயிலை தோட்டத்துக்கு வந்தோம். வரும்போது அந்த தேயிலை தோட்ட மக்கள் எல்லாம் அப்படியே வேலையை முடிச்சுட்டு போகிற டைமில் நாங்கள் வந்தோம். அவங்க எங்களை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எங்களோட பேச ஆரம்பித்தாங்க. எங்களை ஃபோட்டோ எடுங்க, எங்களை எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுங்க, யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க எங்களெல்லாம். இப்போ பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் சூழ்நிலை. இப்போ திருநெல்வேலி இருக்குதா? நீங்கள் எங்கிட்ட வரீங்க? இங்கே எப்படி இருக்கு? மழை அதிகம் ஜாஸ்தி. கொஞ்ச நேரம் அந்த மக்களோட நாங்கள் பேசி நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டு வந்தோங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ நல்ல மனுஷர்லாம் இருக்கிறாங்க. என்னதான் ஊருக்குள்ள கோடீஸ்வரம் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலுமே இவங்கள்ட்ட பணம் பொருள் தாங்க இல்லை. இவங்க மனதளவில் இவங்கள மாதிரி ஒரு கோடீஸ்வரன் யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையும் பக்குவம் உள்ள ஒரு யதார்த்தமான மக்களோட நம்ம இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கிற காலநிலை அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இங்கே வரையில் அந்த மயூரியா ஃபேக்ட்ரி அதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு வரலாம். இங்கே மலையிலும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த இடமா இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம இருதயத்துக்கு ஏற்றதான ஒரு இடமா இருக்குங்க. பார்த்து குடும்பமாக நம்ம இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி போகலாங்க. இங்கே இருக்கிற காலநிலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது முன் சரணம்.